கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति हो. ஆண்டவருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. सारा इज्जत आदर परमेश्वर के होवे. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிறார். சபையிலிருந்து உங்களோடு பேசுகிறோம். सच्चाई परमेश्वर यीशु मसीह आशीर्वाद देने वाला कलीसिया से आप लोग से मैं बात करता हूँ. இந்த நிகழ்ச்சியின் பெயர் மகிமையின் நேரம் நிகழ்ச்சி. ये प्रोग्राम का नाम क्या होता है? महिमा का नाम होगा. மகிமையின் நேரம். महिमा की नाम. மகிமையின் நேரம் நிகழ்ச்சியிலே ஆண்டவர் சத்தியத்தை பேசுவார். ये महिमा का समय में परमेश्वर ने सत्य को बात करने चाह रहे हैं. சத்தியத்தின் வழியாய் உங்களுக்கு விடுதலை உண்டாக்கப்படும். सत्य को मानेंगे आपको स्वतंत्र हो जाएगा. சத்தியத்துக்கு அந்த வசனத்தில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படும். जब बाइबल वचन से आपको देने समय में आशीर्वाद हो जाएंगे. வேதம் சொல்லுகிறது, बाइबल बताती है, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். जो सत्य को मानेंगे सत्य ने तुम्हें स्वतंत्र होगा. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். पाप से, शराब से, शैतान से आपको छुटकारा होगा. அநேகர் சொல்லுவாங்க, सारा लोग बोलते हैं, நான் நல்லா தானே இருக்கிறேன். हम अच्छा है, मैं ठीक हूँ. பிரியமானவர்களே, मेरे प्रिय भाई बहन, நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடும். अगर आप पाप को गप्छा में हैं, சாபத்துக்கு அடிமையா अगर இருக்கக்கூடும். आप शराब पीने गप्छा में हैं, இருளுக்கு அடிமையா இருக்கக்கூடும். अगर आप अंधेरा में गप्छा में हैं, மாயமாலத்துக்கு அடிமையா आप இருக்கக்கூடும். माया जाल में आप गप्छा में हैं, இது உங்களுக்கு தெரியாது. ये आपको नहीं मालूम. இதுக்கிலிருந்து விடுதலை தரும்படியாக தான் தேவன் இந்த தொலைக்காட்சி வழியாக பேசுகிறார். इसी में आप छुटकारा होने के लिए परमेश्वर ने ये टीवी प्रोग्राम से आपसे बातचीत करते हैं. கோடிக்கணக்கான மக்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். करोड़ लोग ये बाइबल वचन को सुनते हैं, விடுதலையாக்கப்படுகிறார்கள், छुटकारा हो जाते हैं, ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். आशीर्वाद हो जाते हैं. அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको भी आशीर्वाद देंगे. ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். एक वचन को पढ़ने जा रहे हैं. ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो 8 का 32வது வசனத்தை வாசிப்போம். 32 हम पढ़ने जा रहे हैं. ரோமர் 8:32 வழியாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தீர்மானம் வைத்திருக்கிறார். परमेश्वर ने रोमियो 8 का 32 से आज ही बात करने चाहते वचन. அவருடைய வார்த்தையின் வழியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर के शब्द के द्वारा परमेश्वर आज ही आपको आशीर्वाद देने அவருடைய जा रहा है. வார்த்தையின் வழியாக நம்மை நன்மையினாலே நிரப்ப விரும்புகிறார். परमेश्वर का वचन से आपको तृप्ति करना चाहते அவருடைய हैं. வார்த்தையின் வழியாக நம்மை சுகமாய் வாழ வைக்க விரும்புகிறார். उनका शब्द के द्वारा आपको छुटकारा देने चाहते ரோமர் हैं. 8:32 தெளிவாய் சொல்லுகிறது. योएल 8 का 2 बताती है. 8:32 रोमियो 8 का 32 बताती है. தம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளுவார். जब रोमियो 9 का 8:32 8 का रोमियो 8 का 32 में यही बताती है. हम पढ़ने जा रहे हैं 32 इसीलिए यह बताती है, இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். जिसने अपने नीचे पुत्रों को भी रखा छोड़ा, परंतु उससे सब हम के लिए दे दिया. எல்லாவற்றையும் அருளுவார். सब कुछ आपको दे देगा. எல்லாவற்றையும் அருளுவார். सब कुछ आपको दे देगा. உங்களுக்கு என்ன தேவை? आपको क्या चाहिए? சுகம் தேவை. चंगा चाहिए? உங்களுக்கு என்ன தேவை? आपको क्या चाहिए? ஒரு நல்ல சொந்த வீடு தேவை. आपका अपना मकान घर चाहिए? உங்களுக்கு என்ன தேவை? आपको क्या चाहिए? நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டீங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். आप ये सोच रहे हैं हम उधार पा लिया, हमारा लोग कोई भी उधार नहीं पाए. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். आपके बच्चा भी उधार पाना है. குடிவெறியில இருக்கிற கணவன் ரட்சிக்கப்படணும். अगर आपके पति नशा में है, वो भी उसमें से छुटकारा होना है. பிரியமானவர்களே, मेरे प्रिय भाई बहन, விபச்சார பாவத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர் ரட்சிக்கப்படணும். जो व्यभिचार में दौड़ रहे हैं उन लोग भी छुटकारा होना है. விடுதலை கிடைக்க வேண்டும். छुटकारा होना है. ஆண்டவர் அதை உங்களுக்கு அருளுவார். परमेश्वर आपको दे देगा. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அருளுவார். सचमुच परमेश्वर उसको आपको दे देंगे. பரலோக தேவன் இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தார். अपना एकलौता बेटा परमेश्वर यीशु मसीह को इस पृथ्वी पर आपके लिए भेजा है. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தருளப்பட்டார். वो परमेश्वर एकलौता
अपना बेटा को हमारा आपके लिए दे दिया। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, எல்லாவற்றையும் அருளுவார். हर चीज को आपको दे देंगे। அதிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். उसी से हम एक वचन को मैं पढ़ने जा रहा हूँ। 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை 14வது வசனத்தை வாசிக்கும்போது, सेकंड कुरिन्थियों 9 का 15 हम पढ़ने जा रहे हैं। ஆமா, 14வது வசனம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. जो सेकंड कुरिन्थियों उसमें 9 का 14-15 ऐसा बताती है, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். जो परमेश्वर जो दे दिया है अनुग्रह, उसके लिए परमेश्वर को स्तुति हो। அந்த வசனத்தை நாம் उस வாசிக்கலாம். वचन को हम पढ़ने जा रहे हैं। ஆண்டவர் நம்மோடு இன்னைக்கு அதை குறித்து தெளிவாய் பேச போகிறார். परमेश्वर आज ही उसको हम परिपूर्ण हिसाब से बात करने जा रहा है, और वे तुम्हारे लिए प्रार्थना करते हैं, और इसलिए कि तुम परमेश्वर का बड़ा ही अनुग्रह है, तुम्हारी लालसा करते रखते हैं परमेश्वर को उसके उस दान के लिए जो वर्ण से बाहर है। धन्यवाद हो। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சொல்லி முடியாத ஈவுகளை நமக்கு தருகிறார். जो कुछ जो बोल दिया है उसको अनुग्रह आपको दे रहे हैं। சொல்லி முடியாத ஈவுகள், अनुग्रह जो परमेश्वर ने जो बोला नहीं उसका अनुग्रह आपको दे रहे हैं। இதுல இன்னொரு விஷயம் எப்படி சொல்லலாம், अभी हम और कुछ बात कर सकते हैं। எண்ண முடியாத சோதரம் ஈவுகளை தருகிறார். अगर आप आशीर्वाद को गिनती नहीं कर पाते हैं, उसी का अनुग्रह आपको दे दे। எண்ணற்ற ஈவுகளை தருகிறார். कितना गिनती नहीं कर पा रहे हैं उतना आपको अनुग्रह दे देंगे। ஈவுகள் என்றால் என்ன? अनुग्रह मतलब क्या है? தேவனுடைய பரிசு, परमेश्वर से आने वाला है वरण। தேவனுடைய கிஃப்ட், परमेश्वर दे दिया है वरण। இலவசமாய் நமக்கு தருகிற அவருடைய நன்மைகள் आपको परमेश्वर मुफ्त में दे रहे हैं। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, இன்றைக்கு அவருடைய ஈவுகளை பெற்றுக் கொள்வோம். आज आप परमेश्वर को अनुग्रह को ले लीजिएगा। அவருடைய ஈவுகளை பெற்றுக் கொள்வோம். परमेश्वर को अनुग्रह को ले लो। அவருடைய ஈவு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேகர் விலகி இருக்கிறார்கள். परमेश्वर को अनुग्रह को नहीं ले पाते हैं बहुत लोग भाग्य। அவரிடத்துல எண்ணற்ற ஈவுகள் இருக்கிறது. परमेश्वर स्वर्ग में परमेश्वर साथ बहुत सारा अनुग्रह है। ஏராளமான பரிசுகள் ஈவுகள் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். सारा चीज को अनुग्रह परमेश्वर दे दिया, ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. लेकिन हम उसको नहीं पाते। தேவன் அதை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். परमेश्वर आज आपको देना चाहता है। ஆண்டவரிடத்தில் அதை பெற்றுக்கொள்வோமாக. परमेश्वर से उसको पालो। சங்கீதம் 68:20 வாசிக்கும் போது, भजन संगीत 62 बताती है, उसमें भजन संगीत में यह बताती है, 68:20 இவ்வாறு சொல்லுகிறது, जो भजन संगीत 68:20 यही बताती है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर ने क्या कहते हैं? தேவனுடைய ஈவுதான் நமக்கு ரட்சிப்பு. परमेश्वर का अनुग्रह हमारा रक्षा है। நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम उधार पा लिया। ரட்சிப்பு என்றால் என்ன? रक्षा का मतलब, उधार का मतलब क्या है? விடுதலை பெற்றவர்கள், हम छुटकारा हो गया, மீட்கப்பட்டவர்கள், हम उससे छुटली में से கர்த்தருடையவர்கள், परमेश्वर का बेटा है, பரிசுத்தமானவர்கள், पवित्र लोग है, உளையான பாவ பண்டுகளிலிருந்து மீட்டு எடுக்கப்பட்டவர்கள், हम गंदा से नीचे से ऊपर से पाप शराब था उससे भी हम छुड़ा लिया परमेश्वर ने। அவருடைய ஈவுகள்ல ஒரு காரியம் ரட்சிப்பு. परमेश्वर का अनुग्रह एक चीज है, रक्षा, उधार पाना है। அதனாலதான் அவர் சொன்னார், எண்ண முடியாத अनेक ஈவுகள் பரிசுகள் இருக்கிறது. इसलिए परमेश्वर ने स्वर्ग से यही बताया है, सारा गिनती आप नहीं कर सकते उतना अनुग्रह मेरे पास है बताया। அதுல ஒண்ணே ஒன்று ரட்சிப்பு. उसमें एक चीज है उधार। இன்னொரு வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, एक वचन और दूसरा एक वचन बताती है, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, इफिसियों बताती है 2 का 8 बताती है, தேவனுடைய ஈவுதான் ரட்சிப்பு. परमेश्वर का जो अनुग्रह है
उधार है। ஹalleluya. हालेलुया। நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். हम उधार पाना है। இதை பார்க்கிற நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். अगर मेरे प्रिय भाई लोग आप ये प्रोग्राम देख रहे हैं, सारा लोगों को उधार होना है, उधार पाना है। உங்களுக்காக ஒரு gift, உங்களுக்காக ஒரு பரிசு ஆண்டவர் வைத்திருக்கிறார். आपके लिए एक इनाम, आपके लिए एक चीज को परमेश्वर ने आपको रखा है, அதுதான் ரட்சிப்பு. वही ये उधार है। அது இலவசமாய் கர்த்தர் தருகிறார். आपको मुफ्त में दे रहे हैं, இலவசமாய் கர்த்தர் தருகிறார். आपको परमेश्वर ने मुफ्त में दे रहे हैं। ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை. उधार का मतलब पाप से छुटकारा। இப்ப இன்னைக்கு अनेகர் பணம் கொடுத்து அதை அடைய தேடி கொண்டிருக்கிறார்கள். कुछ लोग क्या करते हैं, पैसा दे देंगे हमको उधार हो जाएंगे सोच रहे घूम रहे हैं। ஒரு சகோதரி சொன்னாங்க, एक बहन यही बताती है, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு குடிவெறியிலிருந்து விடுதலை கிடைக்கணும். भाई साहब मेरे पति को नशा से छुड़ाना है, क्या करना? அவர் குடிவெறியை மறக்கணும். वो अपना नशा से भूल जाना, हम क्या कर सकते हैं? லட்சக்கணக்கான பணத்தை குடியில போடுறாரு. जब भी हमसे पैसा ले जाकर नशा में खर्चा करते हैं, ஆனா விடுதலை பெறணும்னு நினைக்கிறாரு, முடியல. लेकिन वो मानते हैं हमको छुटकारा नहीं मिला है, वो बोल रहे हैं குடிக்கிட்டு டாக்டர்கிட்ட போறேன். हम क्या करते हैं, उसको लेकर डॉक्टर के पास जाते हैं। குடிவெறியை மறப்பதற்கு அவர் மருந்து கொடுக்கிறார். वो नशा छुड़ाने के लिए वो दवा देते हैं, அதுக்கு 40,000 ரூபாய் செலவு பண்ணி அங்க போய் கொண்டிருக்கிறார். उसको डॉक्टर बोलते हैं 40,000 खर्चा होगा, बोल खर्चा हो जाते हैं, उल्ले जा रहे हैं। குடிவெறியின் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு 40,000 செலவு பண்றாங்க. तब अपना पाप से छुड़ाने के लिए 40,000 खर्चा कर रहे हैं। ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? लेकिन हमारा यीशु मसीह क्या बता रहा है? அவருடைய ஈவு ரட்சிப்பு. उनका अनुग्रह है, उधार पाना। அவர் விடுதலை கொடுக்கிறார். परमेश्वर छुटकारा देंगे। இயேசுவின் இடத்துல வந்து பாருங்க. हमारा प्रिय भाई बहन लोग, आप यीशु मसीह के पास आओ। உங்க பையன் மொபைலுக்கு அடிமையா இருக்கிறான். आपके बच्चा मोबाइल में आफत है, மொபைலுக்கு அவன் அடிமை இருந்து 24 மணி நேரம் மொபைலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். आपके बच्चा लोग घर में जो मोबाइल देख आदत हो गया है, படிக்க மாட்டேங்கான். आप आदत हो गया, नहीं पढ़ रहा, யாருடைய பேச்சையும் கேட்கல, किसी के बात नहीं सुनता, ரூமுக்குள்ளே இருக்கிறான். घर में आदत है, மொபைலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். घर में मोबाइल देख उसको आदत हो गया, அதை தள்ளி கொண்டே இருக்கிறான். उसको हाथ में चालू करते रह रहे हैं। அவனுடைய வாழ்வின் நேரமெல்லாம் இந்த மொபைல்லே போயிடுச்சு. पढ़ने समय में सोने समय कान से उसका मोबाइल में चला गया, आदत हो गया। கவலைப்படுகிறீர்கள். आप चिंता कर रहे हैं उसके लिए। இந்த மாதிரி விஷயத்துல விடுதலை பெறுவதற்கு இயேசு மாத்திரம் தான் ऐसा समस्या में छुटकारा होने के लिए सिर्फ यीशु मसीह के पास छुटकारा है। அவருடைய ஈவு ரட்சிப்பாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. परमेश्वर का अनुग्रह है, उधार पाना है। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, தேவனுடைய ஈவை பெற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर का अनुग्रह को आप ले लीजिएगा। ஆண்டவர் ஈவு கொடுக்கிறார். परमेश्वर ने अनुग्रह मुफ्त में दे रहे हैं। யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, जो याकूब का 1:17 बताती है, பரத்திலிருந்து வருகிற நன்மைகள் நமக்கு ஈவாய் கொடுக்கப்படுகிறது. जो आसमान से स्वर्ग से आने वाला भलाई हमको उधार पर अनुग्रह दे रहे हैं। அவர் நமக்கு நன்மைகளை ஈவாய் கொடுக்கிறார். वो भलाई को वो कृपा से अनुग्रह देते हैं। யாரையாவது கூப்பிட்டு கேட்டு பாருங்க, किसी को बुलाकर आप पूछिएगा, நன்மை வேணுமா தீமை வேணுமான்னு கேட்டு பாருங்க. आपको बुराई चाहिए भलाई चाहिए? ஐயா எங்களுக்கு நன்மை தான் வேணும்னு சொல்லுங்க. हमको भलाई चाहिए पास्टर जी बोले। தீமை வேண்டவே வேண்டாம். हमको बुराई मत चाहिए, தீமை எனக்கு வேண்டவே வேண்டாம். हमको बुराई मत चाहिए, என் பிள்ளைக்கு வேண்டாம், मेरे बच्चों को बुराई என் नहीं குடும்பத்துக்கு होना, வேண்டாம், मेरा लोग को बुराई नहीं चाहिए, நன்மை வேணும்னு சொல்லுங்க. भलाई चाहिए बोलेगा। பரத்திலிருந்து தேவன் நன்மைகளை ஈவாய் கொடுக்கிறார். स्वर्ग से भलाई को परमेश्वर अनुग्रह से देते हैं। அவருடைய ஈவு நன்மையாக நமக்கு வருகிறது. उनके अनुग्रह भलाई से हमको मिल रहा है। ஆண்டவர் உனக்கு நன்மைகளை கொடுக்கும்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आज भलाई करने के लिए आपसे बात करते हैं। இயேசு கிறிஸ்து உனக்கு நன்மைகளை அருளுவார். यीशु मसीह आपको भलाई के अनुग्रह देते हैं। இந்த ஆண்டு முழுவதும் எல்லா மாதமும் உனக்கு நன்மை கிடைக்க அருளி செய்வார். इस महीना में, इस हर महीना साल में आपको परमेश्वर भलाई देकर अनुग्रह दे देंगे। நன்மை என்றால் அதற்குள்ள என்னெல்லாம் இருக்குது? भलाई का मतलब उसमें सारा चीज है। நம் வாழ்க்கைக்கு வேண்டியதான சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், हमारा जीवन में हमारा शरीर को भलाई चाहिए, நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டியதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், हमारा आत्मा को जरूरत है, हमारा जो जीवन को भलाई चाहिए। ஆண்டவர் அதை அந்த நன்மைகள் வழியாய் கொடுக்கிறார். परमेश्वर उस भलाई को आपको स्वर्ग से दे देंगे। லூக்கா 11:13 என்ன சொல்லுகிறது? लूक समाचार 11:13 क्या बताती है? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீர்கள்,
बुराई लोग को आपके बच्चों लोग को भलाई देने चाहते हैं, ஆனா பரலோகத்தின் தேவன் लेकिन हमारा परमेश्वर, स्वर्ग का परमेश्वर, அவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு उनको परमेश्वर से प्रार्थना करने वाले பரிசுத்த ஆவியை கொடுப்பார். पवित्र आत्मा को देते हैं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ள வருகிறார். परमेश्वर यीशु मसीह हमारा दिल में वो पवित्र आत्मा के रूप में हमारा दिल में वास करते हैं। மூன்று காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். समाचार आपसे परमेश्वर बात करता है। அவர்களே சொல்ல முடியாத ஈவுகள் எண்ணற்ற ஈவுகள் இருக்கிறது. परमेश्वर से सारा अनुग्रह है आपके पास है। அதுல ஒன்று ரட்சிப்பு உங்களுக்கு ஈவாய் கொடுக்கிறார். उसी में अनुग्रह है, उदार पाना एक अनुग्रह है। அதுல ஒன்று நன்மைகளை உங்களுக்கு ஈவாய் கொடுக்கிறார். उसमें एक चीज है भलाई करना अनुग्रह आपके पास है। அதுல மூன்றாவது பரிசுத்த ஆவியை ஈவாய் கொடுக்கிறார். तीसरा अनुग्रह है परमेश्वर का पवित्र भलाई से आपको मिल பல रहा है। கோடிகளை கொடுத்தாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. कड़ा पैसा दो आपको पवित्र आत्मा नहीं मिलेगा। அவர் ஈவாய் நமக்கு தந்தால் மாத்திரமே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். वो परमेश्वर ने अनुग्रह से भलाई से देते हैं, वो भलाई से मिलता है। கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக परमेश्वर का आशीर्वाद आपके हाथ में है। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करने जा रहे हैं। பரலோக பிதாவே, स्वर्गीय पिता, நீர் சொன்ன வார்த்தையின்படி अब जो वचन को दिया उसी अनुसार எத்தனையோ பேர் கண்ணீரோடு இருக்கிறார்கள். कितना लोग रोते रोते आंसू निकाल रहे प्रभु जी। அந்த குடும்பங்களிலே ரட்சிப்பை அருளி उस செய்வீராக. परिवार को आप उधार अनुग्रह दीजिए। எத்தனையோ பேர் தீமையே அனுபவித்து வாழ்க்கையில சந்தோஷம் போய் துக்கத்தோடு கண்ணீர் வடித்துக் कितना கொண்டிருக்கிறார்கள். लोग प्रभु पाप से शराब से आंसू गिर के प्रभु शराब से रह रहे, उनको छुटकारा दीजिए। அவர்களுக்கு நன்மைகளை ஈவாய் கொடுப்பீராக. उनको भलाई को अनुग्रह से दे दीजिए। எத்தனையோ பேர் இந்த பூமியில துணை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். कितना लोग इस पृथ्वी पर प्रभु अकेले घूम रहे फिर रहे घर में रह रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் துணையாய் இருந்து நடத்துவீராக. पवित्र आत्मा उन लोग को साथ रखकर उन लोग को संभालिए, ஆறுதல் படுத்துவீராக. उनको सहारा दीजिए। உம்முடைய சொல்ல முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். आप जितना बोलते हैं रखते हैं उसका अनुग्रह के लिए धन्यवाद। பார்க்கிற கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். जो इस प्रार्थना में, इस वचन में, इस टीवी में देखकर आने सारा लोग को आप अनुग्रह दीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करता स्वर्गीय पिता। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपका आशीर्वाद, God bless you. आशीर्वाद।